ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மாடி தோட்டம் பார்ட் 2 தான். எங்கள் வீட்டில் இருக்க மின்ட்டு செடி, இதுதான் மின்ட்டு செடி. இந்த ஃப்ளார் பாருங்கள், சூரிய வெளிச்சம் பட்டோன்னே அது நல்லா விரிஞ்சு நல்லா பெருசாக இருக்கும். அந்த கலர் அவ்வளோ நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய மூலிகை செடி எங்கள் வீட்டில் இருக்குது. அதை எல்லாமே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் நான். இது பைனாப்பிள் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி பாருங்கள், அறுவடைக்கு தயாராகிருக்கு. ஏற்கனவே ஒரு 20 பழம் கிட்ட எடுத்தாச்சு. இது இப்போ குட்டி குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பழுக்க பழுக்க நம்ம எடுத்துக்கலாம். இது செம்பருத்தி பாருங்கள், ஒத்த செம்பருத்தி. இதை கூட பாலில் போட்டு குடித்தாக்கா ரொம்ப நல்லது. இது மெல்பெரி, அந்த லீவ்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது புடலங்காய் ஆல்ரெடி அறுவடை பண்ணியாச்சு. இது ஸ்ட்ராபெரி சின்ன கண்ணாக இப்போ தான் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே கீரை போட்டிருக்கோம், இன்னும் முளைக்கல. செம்பருத்தி, தக்காளி, மூலிகை செடி எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறத ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு வரேன். இது என்னென்னா கரும்பு இந்த வாட்டி பொங்கலுக்கு இது அறுவடைக்கு தயாராகிடும். ரேஷனில் கொடுத்த கரும்பை யூஸ் பண்ணிவிட்டு மீதியை தான் அதை மேலே கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு இந்த வாட்டி இந்த அளவு வந்திருக்கு. தக்காளி செடி, அதுவும் நிறைய தக்காளி அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பழுக்க பழுக்க வேணுங்கிறப்ப எடுத்துப்போம். இது செடி அவரை ஆல்ரெடி 2-3 தடவை எடுத்தாச்சு. அதே மாதிரி மூக்குத்தி அவரையும் 2-3 தடவை அறுவடை பண்ணிட்டோம். இது புடலங்காய் செடி. அது புடலையும் காய்க்க ஆரம்பிச்சு காய்ச்சி ஒரு தடவை அறுவடை பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது மூலிகை செடி, அதாவது திப்பிலின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இப்போ அது எப்படி இருக்குங்கிறத கூட நான் இப்போ கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இருமல், சளி இதெல்லாம் அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிட்டாக்கா சளியெலாம் நிறையா குறைஞ்சிரும். அது நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இது சங்குப்பூ நீங்கள் இந்த கலர் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேர் தான். பிங்க் கலரில் சங்குப்பூ. அப்புறம் இந்த மல்லி பாருங்கள், 15 இதழ் அது 15 இது இருக்கும், அந்த அடுக்காக பூக்கும். ஒரு பூவே அவ்வளோ பெருசாக இருக்கும். நான் ஒன்று எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ பெருசு இருக்கும் இந்த பூ மல்லி. ஒத்த செம்பருத்தி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரு. அடுத்து நீங்கள் பார்க்குறது சம்மங்கி பூ. ஒரு செடியில் ஒரே ஒரு இது பூத்திருக்கு மேலே பாருங்கள். இது லோட்டஸ் நம்ம பிளாஸ்டிக் இதில் வைக்கும்போது கொஞ்சம் அந்தளவு வளர்ச்சி இது இல்லை. இதே சிமெண்ட்டில் வைக்கும்போது நல்லாவே உங்களுக்கு க்ரோத் இருக்கும். இந்த பிவிசி பைப்பை வச்சு அந்த வாட்டர் கேனை பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கூட ஒரு பிளான்ட் ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ கூட நான் எடுத்து போடுறேன். என்ன மக்களே, இந்த பிளான்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.